கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி விடுங்க. உப்பு கரை சும்மா கரைஞ்சி ஓடிடும். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பல நாள் பாத்ரூம் கதவு உப்பு படிஞ்ச டோரை வந்து நொடிப்பொழுதில் நம்ம பளிச்சுன்னு ஆக்கிற ஒரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். எப்படி இருந்த பாத்ரூம் கதவு இப்படி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம கிச்சனில் வந்து சிங்க்லாம் வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த சிங்கில் 4 போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி பாத்திரம் கழுவுறதுனால அதை சுற்றி வெள்ளை படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வந்து உப்பு பூத்து போய் திட்டுத்திட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி தான் வந்து லிக்விடு சோப்பு இதெல்லாம் வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணினாலுமே அந்தளவு வந்து அதை வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகாது. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த மாதிரி வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஏதாவது ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து தேங்காய் நார் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு டைம் நம்ம வந்து தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தூக்கி போட்டோம். அப்படி இல்லை வாஷ் பேஷனுக்காக நாங்கள் தனியாக ஸ்க்ரப்பர் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கோல்கேட் பேஸ்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா பரவலாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா அந்த கோல்கேட் வந்து நம்ம பல்ல வந்து எப்படி வந்து நம்ம கரன்னு தேய்ச்சி நல்லா வந்து பளிச்சுன்னு ஆக்குமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக நமக்கு பளிச்சுன்னு ஆக்கிரும். மற்ற பொருள் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். மற்ற பொருள் நம்ம வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம கோல்கேட் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோல்கேட் பேஸ்ட் வச்சு தேய்க்கிறதுனால அந்த உப்பு பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து அழகாக ரிமூவ் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணுறோம். நம்ம எப்போ வந்து சிங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம நைட் டைமில் தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை அப்படியே வந்து காய விட்டுடலாம். நம்ம டே பொழுதில் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து திருப்பி வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவி வச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து காலையில் எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டாச்சு. ஊற விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து நைட் டைம் நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி விட்டுறோம். இந்த மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணியிருக்கிறது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து நல்ல சூடு தண்ணியை நம்ம ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு சிங்கை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சிங்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எங்கள் வீட்டு பாத்ரூம் டோர் பாருங்கள் எந்தளவு உப்பு பிடிஞ்சு போய் அப்படியே வந்து கரை பிடிச்சி இருக்குது பாருங்கள். இதை வந்து நொடிப்பொழுதில் எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க. பாத்ரூம் டோரை வந்து அதிக நேரம் செலவு பண்ணி என்னால் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் கை குழந்தைங்க நம்ம வச்சுருப்போம். அப்படி இல்லைனா வந்து யாராவது கெஸ்ட் வந்து திடீர்னு வந்து வந்துருவாங்க. அந்த டைமில் நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து பாத்ரூமில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா பிடிச்சி போய் இருக்கிற கரையை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற உப்பு ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்படியே கொட்டிடும். நம்ம தேய்க்கும் போதே வந்து உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ். உங்கள் வீட்டு பாத்ரூம்லேயும் இதே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஈஸியான மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்காக நிறைய லிக்விட்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கை வலிக்க தேய்ச்சி அப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நமக்கு வந்து எண்ணெய் தீர்ந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 4-5 ட்ராப் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் லைவாகவே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எந்த அளவு வந்து அந்த உப்பு பிடிச்ச கரை எல்லாமே ஈஸியாக அப்படியே வந்து கொட்டிடும். நமக்கு சூப்பராக க்ளீனாக வரதை நம்மளே வந்து பார்க்கலாம் பாருங்கள். நம்ம க்ளீன் பண்ண நமக்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடியில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதில் லைட்டாக வந்து கத்தி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கீரியை எடுத்தோம் அப்படின்னாவே அந்த உப்பு கரையும் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 நாள் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே வந்து உப்பு வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பாத்ரூம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி டப்பாவில்
டப்பாவில் நான் வந்து கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அந்த ஜாம் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான் நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாம் டப்பா தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம். இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு தான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முழு ஷாம்பையும் அந்த கடுகு கூட சேர்த்துருங்க. இது கூடவே வந்து ஒரு கற்பூரம், நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணாலே அந்த கற்பூரம் சேர்த்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி நல்லா பவுடர் ஃபார்மில் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் ஆல்ரெடி வந்து நான் வந்து நிறைய வந்து ஓட்டை வந்து நல்லா வந்து ஒரு சின்ன பின்னை வச்சு ஹீட் பண்ணி அழகாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் அடி போர்ஷன்லேயும் வேணாலும் ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதோட மூடி போர்ஷன்லேயும் நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். நான் வந்து அடியில் தான் போட்டிருக்கேன். அப்படியே மைல்டாக வந்து அப்படியே வந்து அதோட ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் வந்து தேய்ச்சி கழுவினாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக நமக்கு ஓடோனில் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.